கேப்டன் விஜயகாந்த், விவேக், மயில்சாமி, மனோபாலா இவங்க எல்லாருமே இருந்திருந்தா கண்டிப்பா பாபா லட்சுமணன் அவர்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு 5000 இருந்து 10,000 ரூபாய் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபா லட்சுமணன் அவர்கள் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க. சோ அவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இவரை யாருக்குமே மறக்க முடியாத ஒரு நபர்னு சொல்லலாம். சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சார் கிட்ட கிட்டத்தட்ட 30ல இருந்து 35 வருஷம் தொடர்ந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தார். சௌத்ரி சாரோட எல்லா படங்களுக்குமே இவர் தான் மேனேஜர். பாபா லட்சுமணன் உண்மையிலேயுமே ரொம்ப நல்ல மனுஷர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நல்ல ஹியூமர் சென்ஸோட சிரிச்சி முகத்தோட பேசுவார். ஸோ இந்த தயாரிப்பாளருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கூட எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. நான் பண்ணின ஊதாரி படத்துல ஒரு 4-5 நாள் காமெடி படத்துல நடிச்சு கொடுத்திருந்தாரு. அப்போ பல கதைகள் பேசி சிரிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. இது மட்டுமே இல்லாம சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் சௌத்ரி சார் கிட்ட கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் தொடர்ந்து தயாரிப்பு மேனேஜரா பணிபுரிஞ்சாரு. சௌத்ரி அவர்களுடைய எல்லா படங்களுக்குமே இவர் தான் மேனேஜர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதுல விக்ரமன் அவர்களுடைய முதல் படமான புது வசந்தம் கதையை விக்ரமன் அவர்கள் முதல்ல பாபா லட்சுமணன் அவர்கள் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அவர் தான் சௌத்ரி சார் கிட்ட அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஸோ அதே மாதிரிதான் ஆனந்தம் கதையை வச்சுக்கொண்டு லிங்குசாமி அவர்கள், அதாவது ஆனந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டு லிங்குசாமி அவர்களுமே பல தயாரிப்பாளர்களை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போதான் பாபா லட்சுமணன் அவர்களை பார்த்து கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறமா தான் அவரு தான் சௌத்ரி சார் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காரு. நீ வருவாய் என படத்தை இயக்கிய ராஜ்குமாரன், பூமகள் ஊர்வலம் படத்தை இயக்கிய ராம மதுரவன், இப்படி முக்கியமான பல பிரபலமான இயக்குநர்கள் பாபா லட்சுமணன் அவர்கள் கிட்ட தான் முதல்ல கதையை சொல்லிதான் சௌத்ரி அவர்களை பார்த்திருக்காங்க. அதாவது ஆர்பி சௌத்ரி அவர்களை பார்க்கணும் அப்படின்னா பாபா லட்சுமணன் அவர்களை பார்த்தாதான் பார்க்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை அப்போ இருந்திருக்கு. அவர்கிட்ட கதை சொன்னா அது பிடிச்சிருந்தா தயாரிப்பாளர்கள் கிட்ட சிபாரிசு செய்வாராம் அப்படின்னு பல பேர் இவருடைய சந்திப்பிற்காக காத்திருந்திருக்காங்க. அப்படி ஒரு காலமும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகராவும் மாயி திரைப்படத்துல அந்த வாமா மின்னலு அப்படின்ற வசனத்தின் மூலமா பயங்கர ரொம்பவே பிரபலமானாரு. வாமா மின்னலு. அதுக்கப்புறமா ஆனந்தம் திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாரு. திருடனா வேலைக்காரனா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் அந்த படத்துல கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல பாபா லட்சுமணன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சினிமாவில் எப்போதுமே ரொம்பவே பிஸியா இருக்கும்போது மற்ற விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். எந்த சிந்தனையுமே இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவர் திருமணமே செஞ்சு கொள்ளல. ஆனா இன்னைக்கு முதிர்ந்த வயது வரும்போது உடல் ரொம்பவே பின்னடைவு வந்துருச்சு. சர்க்கரை நோயால விரல் அகற்றப்பட்டிருக்கு இவருக்கு. ஸோ இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. காசு பணம் சேர்த்து வச்சிருந்தா நிச்சயமா இப்படி ஒரு சூழல் வந்திருக்கவே வந்திருக்காது. ஏன்னா காசு இருந்தா அவரவே ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு. சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த புகழ் அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சேமிப்பை கொஞ்சம் பணம் விட்டுறாங்க. ஸோ அன்னைக்கு அந்த தப்பு பண்றதுனால அந்த பணத்தை எல்லாமே அன்னைக்கே செலவு பண்ணிடுறாங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் இல்லாம ஸோ அப்பவே செலவழிச்சுடுறாங்க. ஸோ இந்த சேமிப்பு இல்லாததுனாலதான் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த தயாரிப்பாளர். லெஜண்ட் சரவணன் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. அவருக்கும் இவருக்குமே எந்த தொடர்புமே கிடையாது. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது உதவி செஞ்சிருக்காரு லெஜண்ட் சரவணன் அவர்கள். அது ரொம்பவே பெரிய விஷயம். அந்த நல்ல மனசை கண்டிப்பா நம்ம பாராட்டி தான் ஆகணும். கூல் சுரேஷ் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவருமே உதவி செஞ்சிருக்காரு. வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து வீட்டு சாமான்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம சௌத்ரி அவர்களுடைய மகனான நடிகர் ஜீவா பாபா லட்சுமணன் அவர்களுக்கு மாசமா 15,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது சௌத்ரி அவர்களுமே அந்த காசு கொடுத்துட்டு இருந்தாரு. சோ அவருடைய இறப்புக்கு அப்புறமாவும் ஜீவா அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு பாபா லட்சுமணன் அவர்கள் சொல்றது நியாயமான வருத்தம் தான் அப்படின்னு தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், விவேக் அவர்கள், மயில்சாமி அவர்கள், மனோபாலா அவர்கள் இவங்க எல்லாருமே இருந்திருந்தா கண்டிப்பா இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு 5,000 இருந்து 10,000 ரூபாய் கொடுத்து அவங்களோட கஷ்டத்தை போக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாபா லட்சுமணன் அவர்களால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அன்னைக்கு அவங்க மூலமா பயனடைஞ்சவங்க இன்னைக்கு இவர் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வேதனையோட சொல்லியிருக்காரு. இப்போ வடிவேல் அவர்கள் கூட சேர்ந்து நிறைய நகைச்சுவை கேரக்டர் நடிச்சிருக்காரு. இப்போ மக்கள் மத்தியில பாபரும் வெற்றி பெற்றதுக்கு வடிவேல் சார் வெற்றி பெற்றதற்கு அவரோட தனிப்பட்ட திறமை மட்டுமே கிடையாது. இப்போ பாபா லட்சுமணன் அவர்கள் எடுத்துக்கலாம், போண்டாமணி அவர்கள் எடுத்துக்கலாம், இப்படின்னு சக நடிகர்கள் கொடுத்த ஆதரவும் டைமிங்கும் தான்
மிக முக்கியமா காரணமா இருக்குது. சோ அதனாலதான் ஒரு காலத்துல தனக்கு துணையாகவும் நண்பர்களாகவும் இருந்த சக கலைஞர்கள் வந்து இன்னைக்கு வறுமையில கஷ்டப்படும் போது வடிவேலை தேடி போய் உதவ வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இருந்தாலுமே இதை வந்து நம்ம செய்யணும் அப்படிலாம் கட்டாயம் சொல்ல முடியாது. பட் அவரோட விருப்பம் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா, பாவலட்சுமணன் அவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல யாருமே ஹெல்ப் பண்ணல, கூட நடிச்சவங்க கூட ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு வேதனையான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவருக்கு முன்ன பின்ன பழக்கமே இல்லைனா கூட 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து உதவி பண்ணியிருந்தாரு. அதுக்கு முக்கியமான காரணம் கூட வந்து நம்மளுடைய நடிகர் கூல் சுரேஷ் அவர்கள். இவர் தான் வந்து லெஜண்ட் சரவணன் அவர்கள் கிட்ட பேசி அந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயமே இப்போ தகவல்களாக வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பண்ணக்கூடிய வேடிக்கையான விஷயங்கள், சர்ச்சையான விஷயங்கள் இது எல்லாமே இருந்தா கூட ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்ற நேரத்துல உதவி இருக்காரு, அவரை தங்க வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுல வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் கொண்டவரா இருக்காரு அப்படிங்கிறது இதுல தெரியுது. ஸோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் கிட்ட சொல்லி 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க கூட நடிச்ச மற்ற நடிகர்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து கியூர் ஆயிடுவார். ஏன்னா இப்போ வந்து அவர் ரொம்பவே உடல்நல மோசமான நிலையில இருக்கிறாரு. யாராவது ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அவரால் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமையில இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, நடக்க கூட முடியல அப்படின்ற விஷயம் வந்து வெளியானதுனால திரைப்படங்கள்ல வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கு. ஆரம்பத்துல வந்து அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டு அந்த காலில் வந்து அந்த விரல்கள் அகற்றப்பட்ட நேரத்துல இவர் வந்து இதுக்கப்புறம் நடக்க முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுறாரு, ஷூட்டிங் வந்தா கூட இவரால் ஒழுங்கா இருக்க முடியாது, நடந்துக்கிட மாட்டாரு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து வதந்திகள் பரவி இருக்கு. ஸோ இதனாலையுமே இவருக்கு வந்து பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வர முடியாம போயிருக்கு. ஸோ அதனாலையுமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து இவர் வந்து சேவிங்ஸ் எதுவுமே பண்ணி வைக்காத அந்த காரணத்தினால வந்து இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. இருந்தாலுமே நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ பாத்தீங்கன்னா முந்தைய காலங்களிலுமே நிறைய நடிகர் நடிகைகள் வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கூட நடிச்ச நடிகரோ நடிகையோ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் பாபா லட்சுமணன் அவர்களுக்குமே இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் மூலமா பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சௌத்ரி அவர்கள் பார்க்க வைக்கிறதே வந்து இவராக தான் இருந்திருக்காரு. அவரோட மேனேஜரா இருந்த நேரத்துல கதையை கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்லி ஓகே பண்ண வச்சவர்கள்ல இவருமே முக்கியமான ஒருத்தரா இருந்திருக்காரு. சோ இவர் மூலமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. சோ அந்த நபர்கள் உதவி பண்ணா கூட இப்போ இவருக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்காது அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு மன வருத்தமா இருக்குது. தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க, உங்க கூட நடிச்ச நடிகர் நடிகைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு ரெக்வெஸ்ட் தான் கேட்டுட்டு இருக்காங்க. யாரையுமே வந்து நம்ம வந்து நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆக்கணும், உங்க கூட வந்து நடிச்சிருக்காங்க, உங்க கூட வந்து படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வற்புறுத்த முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். பட் இருந்தாலும் வந்து எல்லாருடைய ரெக்வெஸ்ட் என்னவா இருக்குன்னா, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து இப்ப ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, யாருமே இல்லாம இருக்காங்க, அவங்களை பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா இது பிரச்சனை கிடையாது. அவங்கள பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்லாத நேரத்துல நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு நல்லதுதான் சேருமே தவிர உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்லயுமே நல்லதுதான் பண்ணி கொடுக்கும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மக்களுமே ரெக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே ஒரு சில நல்ல உள்ளங்கள், அதாவது சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள், அதாவது லெஜண்ட் சரவணன், கூல் சுரேஷ் இந்த மாதிரியான நபர்களுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பா இருந்திருந்தார் அப்படின்னா இப்போதைக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து யாரையுமே கஷ்டப்பட விடவே மாட்டாரு. உதவின்னு யாரு போய் கேட்டாலுமே இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. ஏன்னா பாவா லட்சுமணன் அவர்கள் சொன்ன விஷயம், நான் வந்து என்கிட்ட நடிச்சவங்களுக்கு கால் பண்ணி கேட்டா கூட அவங்க வந்து போனை கட் பண்ணிடுறாங்க, போனை கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வேதனையோட சொல்லியிருந்தாரு. பட் ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், விவேக் சார் அவர்கள், அப்புறம் மனோபால் அவர்கள், மயில்சாமி அவர்கள் இவங்களுக்கெல்லாம் கால் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ எப்படியாச்சும் அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க தான் இவங்க எல்லாருமே. பட் அவங்க எல்லாருமே இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. அவங்க இப்போதைக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மயில்சாமி அவர்கள் வந்து இறந்த நேரத்துல வந்து அவர் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போதான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவருக்கு சாப்பிட்றதுக்கு இல்லைனா கூட மற்றவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போறக்கூடிய ஒரு மனநிலைமையில தான் மயில்சாமி அவர்கள் இருந்திருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களுமே தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கதான் செய்யறாங்க. பட் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு ரெக்வெஸ்டா இருக்குது.